பாஞ்சாலி உப்பரிகையின் மேல் நின்று கொண்டிருந்தாள். புதிதாக நிர்மாணிக்கப்பட்ட அற்புதமான மாளிகை. அந்த மாளிகை மயனால் இழைத்து இழைத்து தயாரிக்கப்பட்ட அழகை உடையது. நீர் எது நிலம் எது என்று தெரியாத அளவுக்கு தரை வழவழப்பாக இருந்த ஒரு மாளிகை. அந்த மாளிகைக்குள் துரியோதனன் பிரவேசித்தான். இந்த மாளிகையினுடைய திறப்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டதால் அவன் வந்தான். உப்பரிகையிலிருந்து திரௌபதி துரியோதனை பார்த்து கொண்டிருந்தாள். துரியோதனன் காலெடுத்து நடக்கிற போது குனிந்து தரையை பார்த்து தான் நடக்கிறான். ஆனால் தரையா இல்லை தண்ணீர் உள்ள இடமா என்று அவனுக்கு தெரியவில்லை. அவ்வளவு வழவழப்பு. தண்ணீர் இருக்கும் என்று நினைத்து மெதுவாக கால் வைத்தால் அது தரையாக இருக்கிறது. தரையோ என்று நினைத்து கால் வைத்தால் வழுக்குகிறது. அவன் தடுமாறுவதை உப்பரிகையிலிருந்து பார்த்து கொண்டிருந்த திரௌபதி இந்த தடுமாற்றத்தை கண்டு நகைத்தாள். கிளிக் என்று சிரித்தாள். ஒரு சிரிப்பு. எங்கிருந்து வருகிறது இந்த சிரிப்பு சத்தம் என்று அவன் நிமிர்ந்து பார்த்தான். உப்பரிகையில் இருந்த பாஞ்சாலி சற்று நாவடக்கத்தோடு இயங்கியிருந்தால் பெரிய பிரச்சனை எதுவும் வந்திருக்காது. ஆனால் ஒரு தாய் தன் குழந்தை தடுமாறி விழுவதை பார்த்தால் கூட சிரிப்பது இயல்புதான். அந்த கண்ணோட்டத்தில் துரியோதனன் நடந்து சென்றிருக்கலாம்.